காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலுக்கு எல்லாரும் போயிருப்போம். அங்கே உள்ளே போயிட்டு வர்றதுக்கே ஆசோபுசோன்னு போயிட்டு வந்துடுவோம். ஆனால் அங்கே இன்னொரு பெரிய விசேஷம் இருக்குது. அங்கே குளத்தில் 2 பூதகணங்கள் இருக்குது. அது எப்படி வந்தது தெரியுமா? சிவன் அரக்கர்களை அழிக்கிறதுக்காக 2 பூதங்களை ஏவுறார். அப்போது அவங்களுக்கு பெரிய சக்தி இருக்குது. எல்லா அரக்கர்களையும் அழிச்சிட்டு, அதுங்களுக்கு நல்லவங்க கெட்டவங்கன்னு தெரியல, எல்லாரையும் மற்ற வரவங்க எல்லாரையுமே அழிச்சு சாப்பிட்டுருக்கு. அப்போது சிவன் கிட்ட போய் முறையிடுறாங்க. அப்போ சிவன் சொல்கிறார், என்னால் வரம் கொடுக்கத்தான் முடியும், மற்றபடி என்கிட்ட எதுவும் இல்லை அப்படின்னு. அப்போது நாராயணன் வரார். நாராயணன் அந்த பூதங்களை அடக்கிறார். அடக்கி அந்த குளத்திலேயே இருக்கிற மாதிரி அமுத்தி வைக்கிறார். அப்போது இவங்களை நானே காவல் காக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூதநாராயண பெருமாளாக உருவாகிறார். அப்போ தான் அவர் அங்கே நின்ன கோலத்திலையும் இருக்கார், அமர்ந்த கோலத்திலையும் இருக்கார், சயன கோலத்திலையும் இருக்கார். அப்படி அவர் நின்று எல்லாருக்கும் அருள்பாலிக்கிறார். அங்கே போயிட்டு வரவங்க பூதநாராயண பெருமானையும் கண்டிப்பாக பார்க்கணும். அது மட்டும் இல்லை, அந்த பூதகணங்கள் என்ன சொல்லித்தான், இப்போது என்கிட்ட இந்த குளத்தில் குளிச்சுட்டு வேண்டிக்கிறவங்களுக்கு நான் ரொம்ப மனப்பூர்வமாக மகப்பேறு அருள்வேன். இந்த குளத்தில் என்னை வேண்டிக்கிறவங்களுக்கு, அம்பாளை வேண்டிக்கிறவங்களுக்கு நாங்கள் மகப்பேறு அருள்வோம் அப்படின்னு அவங்க வரம் கொடுத்தாங்களாம். ஸோ இப்போ கூட அந்த குளத்தில் குளிச்சுட்டு பூதநாராயண பெருமாளத்தை பார்த்துட்டோம்னா குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, பூதநாராயண பெருமாளை வேண்டிண்டு அந்த பூதங்களை வேண்டிண்டா எல்லா செல்வங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இனிமே போகிறவங்க காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலுக்கு அம்மனை மட்டும் தரிசிக்காமல் அம்மனை பார்த்துட்டு பூதங்களையும் பார்த்துட்டு அந்த குளத்தில் குளிச்சுட்டு அந்த பூதகணங்களை நினச்சிண்டு பூதநாராயண பெருமாளையும் சேவிச்சுண்டு அப்புறம் அங்கேருந்தே சிவனையும் சேவிச்சுண்டு வந்தோம்னா ரொம்ப நல்லது. இது நம்பிக்கை. ஒவ்வொரு கோவில்லையும் ஒவ்வொரு இது இருக்குது. அங்கேயே நிறைய காஞ்சிபுரம்னாலே பார்த்திங்கன்னா எங்கே திரும்பினாலும் கோபுரம் தான். ஆனால் நிறையா ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது. அது அந்தந்த கோவிலுக்கு போய் அந்த வரலாறை பார்த்திங்கன்னா தெரியும்.